Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 8, vector algebra, vector இயற்கணிதம். நம்ம ஏற்கனவே 8.3க்குள்ள இன்ட்ரோடக்ஷன் பார்த்து டாட் ப்ராடக்ட்டை பற்றி படிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.4க்குள்ள கிராஸ் ப்ராடக்ட்டை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அந்த எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம், அந்த பயிற்சியை பார்ப்போம். ஓகே, குட். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா குறுக்கு பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா குறுக்கு பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். அல்லது வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு பேர் வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? ரைட். இப்போ நம்ம பேசிக்காக உள்ளதை பார்க்க போகிறோம். ஃபார்மட் மட்டும் இன்ட்ரோடக்ஷனு. மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு வரணும். இதில் என் கேப்ன்றது யூனிட் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதுக்கு 1 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என் கேப் போட வேண்டிய அவசியம் இல்லை, 1 அப்படின்ட்டு அர்த்தம். ரைட்டு. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லல, பண்புகள் அப்படின்னு சொல்லணும். ப்ராப்பர்ட்டிஸ். டாட் ப்ராடக்ட் என்னென்ன சொன்னமோ அதே மாதிரி இதுலேயும் வரணும். ஏ டாட் ஏ அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் ஏ கிராஸ் ஏ அப்படின்னா 0 அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் ஏ ரெண்டும் ஒன்றா இருந்தால் அதே மாதிரி பி கிராஸ் பி வெக்டார் போடுவோம். பி கிராஸ் பி, சி கிராஸ் சி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றா இருந்தால் அவருடைய ஆன்சர் 0. சரியா சொல்கிறது? அதே மாதிரி ஐ கிராஸ் ஐ, கே கிராஸ் கே இல்லை ஜே கிராஸ் ஜே ரெண்டு ஒன்றா இருந்தால் கே கிராஸ் கே இதெல்லாம் ஆன்சர் என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. ரைட். இப்போ ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோ. இப்போ பாரு, இது ஐன்னு வச்சுக்கிடுவோம், இது ஜேன்னு வச்சுக்கிடுவோம், இது கேன்னு வச்சுக்கிடுவோம். ஆரோ பண்ணியிருக்கேன். ஐ வெக்டார். இப்போ ஐயவும் ஜேயவும் கிராஸ் பண்ணால் கே வெக்டார் கிடைக்கும். ஜேயவும் கேயவும் கிராஸ் பண்ணால் ஐ வெக்டார் கிடைக்கும். அதே மாதிரி கேயவும் ஐயவும் கிராஸ் பண்ணோம்னா அடுத்தடுத்து ஜே வெக்டார் கிடைக்கும். அடுத்தடுத்து வருது பாரு. சப்போஸ் ஜம்ப் ஆனால் அப்படின்னா ஐக்கு அடுத்து ஜே வராமல் கே வந்தா, ஐக்கு அடுத்து ஜே வராமல் கே வந்தா, ஐக்கு அடுத்து ஜே வராமல் கே வந்தால் மைனஸ் ஜே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜேக்கு அடுத்து கே வராமல் ஐ வந்துச்சுன்னா மைனஸ் கே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேக்கு அப்புறம் ஐ வராமல் ஜே வந்துச்சுன்னா மைனஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். மைனஸில் வந்துடும் வெக்டார். இந்த மாதிரி ஜம்ப் ஆச்சுன்னா கரெக்டாக ஆன்டி கிளாக்வைஸில் வந்துச்சுன்னா அப்படியே போட்டுகிட்டே போகலாம். சரியா? ரைட். அதே மாதிரி ஏ டாட் பி ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம்னா ஏபி பெர்பெண்டிகுலர்னு சொல்லி நீ படிச்சிருக்க. அதே மாதிரி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0னா ஏயும் பியும் பேரலல் அப்படின்னு அர்த்தம், இணைன்னு அர்த்தம். 0னா ஏயும் பியும் பேரலல் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? மறந்துடாத. அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஃபோர்த்து ஒன்று, ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, பட்டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க நிதானமாக. இப்போ இதுலேயும் ஆங்கிள் பெட்வீன் அப்படின்றது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. டாட் ப்ராடக்ட்டுக்கு உள்ளது மாதிரி இதுக்கும் ஆங்கிள், கோணம் கண்டுபிடிக்கிறது. ஆங்கிள்னால் கோணம், தீட்டா. இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மாடுலஸ் பை மாடுலஸ் ஏ
மால்லஸ் பி அப்படின்னு எழுதுவாங்க. இல்லை அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இங்கிட்டு வந்தால் சைன் இன்வர்ஸாக மாறிடும், ஏ கிராஸ் பி மாடுலஸ் பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி அப்படின்னு அர்த்தம். இது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ் யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட்னு கிவன் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க கிவன். அப்படின்னா தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆர்டினரியாக ஆங்கிள் கேட்டிருந்தா டாட் ப்ராடக்டில் உள்ளதை யூஸ் பண்ணணும். தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி அப்படின்றது புரியுதா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார். perpendicular to the unit vector. சரியா சொல்கிறது? ஓரலகு செங்குத்து வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரலகு செங்குத்து வெக்டார்னா என் கேப் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என் கேப்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு வரணும். ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கோ. சப்போஸ் மேக்னிடியூடு கொடுத்துருந்தா, மேக்னிடியூடு அப்படின்னா என்ன அளவு, மியூன்னு சொல்லுவாங்க, இது கொடுத்துருந்துச்சுன்னா என் கேப்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு முன்னாடி மியூன்னு எழுதி ஃபார்முலா எழுதிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மாட் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஏ கிராஸ் பி, அவ்வளோதான். இதில் மியூன்றது மேக்னிடியூடு, மியூ லேம்டா கிடையாது. லேம்டானா ஒய்யை தலை போகிற மாதிரி இருந்தால் தான் லேம்டா. இது வந்து மியூ. சரியா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் தெரிஞ்சால் அந்த எக்ஸசைஸ் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம்டா. ஏரியா அப்படின்றது பரப்பு. எது கண்டுபிடிக்க போகிறோம்னா பேரலோகிராமுக்கு. ஏரியா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பேரலோகிராம் கண்டுபிடிச்சோம்னா, பேரலோகிராம் இணைகரம் அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வரும் ஒரு ஃபார்முலா. சரியா? இது மாடுலஸு ஒன்று. ரெண்டாவது ஃபார்முலா வந்து ஏபி கிராஸ் ஏசின்னு வரும். ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார்னு வரும். இன்னொன்று வந்து D1 கிராஸ் D2ன்னு வரும். ஆஃப் வரும் ஆனால் முன்னாடி 1/2 D1 வெக்டார் கிராஸ் D2 வெக்டார். இது என்ன சார் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது ரெண்டு சைட்ஸு, ஏ வெக்டார் கமா பி வெக்டார் சைட்ஸ் ரெண்டும் பக்கங்கள். ஏபி கேபிட்டல் ஏபிசின்னு கொடுக்குறது வந்து வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருந்தா கொஸ்டினில், வெர்டிசஸ் ஆர் பொசிஷன் வெக்டார் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா பொசிஷன் வெக்டார்ஸ், அப்படி இல்லைன்னா பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா ஓஏ ஓபி ஓசின்னு எடுத்து செய்யணும். எடுத்து செய்யலை ஏபி ஏசி கண்டுபிடிச்சி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். D1 D2ன்றது டயகனல்ஸ். D1 கமா D2 அப்படின்றது டயகனல்ஸ். டயகனல்ஸ்னால் மூளை விட்டம் அப்படின்னு அர்த்தம். மூளை விட்டம் கொடுத்துருந்தா 1/2 வரணும், மறந்துடாத. இதுதான் பேரலோகிராமுக்கு, ஏரியாவுக்குள்ள பேரலோகிராம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெண்டு, இதுலேயே ட்ரையாங்கிள் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிளுக்கு, ட்ரையாங்கிள்னால் முக்கோணத்துக்கு ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கிறணும். முக்கோணத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன ஆயிரும்னா 1/2ன்னு போட்டு அந்த ஏரியா பேரலோகிராம் வந்துடும், அவ்வளோதான். இது சைட்ஸ்னு அர்த்தம். ஏயும் பியும் சைட்ஸ் பக்கங்கள் அப்படின்னு அர்த்தம் கொடுத்தா கொஸ்டினில். அதே மாதிரி வெர்டிசஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி, வெர்டிசஸ் கொடுத்தா அதே எழுதிக்கலாம். 1/2 ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதிக்கலாம். சார் புரியுதா? ஏபி கிராஸ் ஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பேர் வெர்டிசஸ் கொடுத்தா, இல்லை பாயிண்ட் கொடுத்தா. ரைட். இதுதான் இதனுடைய இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். நம்ம இப்போ ஏ டாட் பினா என்னன்னு சொல்லிட்டு போன ப்ரீவியஸ் இதில் படிச்சிட்டோம் எக்ஸசைஸில். இப்போ ஏ கிராஸ் பினா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ ஏ வெக்டார் அப்படின்ட்டு ஒரு சும்மா நானாக எடுத்துக்கிறவா நோட்ஸ். ஏ வெக்டார்ன்ட்டு 2i + j + 3k அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ரைட். பி வெக்டார்னு ஒன்று எடுத்துக்கிடுவோம்.
சும்மா நானாக தான் எடுக்கிறேன். ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா மறந்துடக்கூடாது, இப்போ தான் நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏ டாட் பினா ஐயோட ஐ ஜேயோட ஜே கேயோட கே மல்டிப்ளை பண்ணுவீங்க. பட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினண்ட் போடணும். கான்செப்ட்டுக்கு வந்துடணும். டக்குன்னு கிராஸை பார்த்து அந்த இடையில கிராஸை பார்த்தாலே இந்த இதை பார்த்துட்டாலே நம்ம ரெண்டு சைடும் கோடு போட்டுறணும். இதுதான் டிட்டர்மினண்ட். ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்னு எழுதிடணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஏக்குள்ள நம்பர்ஸ் எடுத்து எழுது கோஎஃபிஷியன்ஸை. ஐக்கு முன்னாடி 2, ஜேக்கு முன்னாடி 1, கேக்கு முன்னாடி 3. ஏதாவது இல்லைன்னா 0 போட்டுக்க. ஐக்கு முன்னாடி 1, அடுத்து பி தானே இருக்குது. ஆமாம், -1 1. நேற்று நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி டிட்டர்மெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஐ வெக்டார் முதல்ல எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கு நேரம் உள்ள காலத்தையும் ரோவையும் விட்டுறணும். அப்போ இந்த 2 × 2 கிடைக்கும். அப்போ இப்படி மல்டிப்ளை பண்ணால் 1 1s are 1 மைனஸ் 1 3 is 3. என்ன 3 வருது? -3. சேர்ந்தா என்ன ஆயிரும்? +3. புரியுதான்னு பார்த்துக்க. அடுத்து இதோட மைனஸ் வரும்னு சொன்னோம்ல, இந்த டிட்டர்மினண்ட்டில் மேலே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ -j அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவில் வரும். அப்போ அதுக்கு நேரம் நடுவில் உள்ள காலத்தையும் ரோவை விட்டுட்டோம்னா 2 3 1 1 அப்படின்னு வரும். அப்போ 1 2 is 2 minus 1 3 is 3 plus k 1 2 is 2 minus 2 1 1s are 1 minus 1. அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 4 ஐயை பெருக்கி விட்டுரு ஐ வெக்டார். இது -1 ஆன்சர் கிடைக்கும். இதோட சேர்ந்தோம்னா ப்ளஸ் ஜே வெக்டார் -3k வெக்டார். அப்போ நல்லா கவனிச்சு பாரு. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரு பார்த்தியா எதில் கிடைக்குது? வெக்டாரில் கிடைக்கிது. அதாவது ஐஜேகே கிடைக்கிறனால இது வெக்டார்னு அர்த்தம். இதே இது ஏ டாட் பி கண்டுபிடிக்கையில் ஏ டாட் பி சும்மா அது எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஏ டாட் பி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து ஐஜேகே சேர்ந்து வராது, ஒரு நம்பர் தான் வரும். அதான் அதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறது கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஐஜேகே சேர்ந்து வரனால. நீ நாற்று வச்சுக்க, ஆப்ரேட்டிங் தெரியணும். ஏ டாட் பி அப்படின்னா ஐயோட ஐ ஜேயோட ஜே கேயோட கே. கிராஸ்ன்னு சொல்லிட்டோம்னா டிட்டர்மெண்ட் போட்டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் அப்படி எழுதிட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து எழுதி ஓப்பன் பண்ணி செஞ்சிடணும். டிட்டர்மெண்ட் நான் வரணும். கிராஸ்னா இதுதான் உனக்குள்ள வெக்டாருக்கு உள்ளது. 2 முன்னாடி பேசிக்ஸ் இருக்குது. இது 8.3க்கு டாட்டு 8.4 எக்ஸசைஸ்க்கு கிராஸ். அப்போ பேசிக்கலி கிராஸ்னால் என்னன்னு இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் அந்த எக்ஸசைஸில். நான் சொல்கிற புரியுதா? ரைட். மாடுலஸ் தான் உனக்கு தெரியும்ல. மாடுலஸ்ன்றது என்னது? இதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா ரூட் ஆஃப். சப்போஸ் இதுக்கு மாடுலஸ் இப்படி கேட்டிருந்தோம்னா ஏ கிராஸ் பின்னு போட்டு மாடுலஸ் போட்டோம்னா ரூட் ஆஃப். வெறும் ஏ கிராஸ் பிக்கு தான் நான் இப்போ கண்டுபிடிச்சது. மாடுலஸ் போட்டோம்னா ரூட் ஆஃப் போட்டுட்டு எப்போயுமே மாடுலஸ்க்கு எல்லாமே அதுதான். கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணிடணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 அவ்வளோதான். ஏற்கனவே மாடுலஸ் ஏலாம் கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துருக்கோம்ல டாட்டில். 16 + 1 + 9. அப்போ என்னாச்சு? 26 √26. அப்போ இது வந்து மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா ஸ்கேலார்னு அர்த்தம். தெரியுதா? அப்போ மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொன்னோம்னா மாடுலஸ் எடுத்தால் கிடைக்கும். மேக்னிடியூடுன்னு சொல்கிறது ஒரே மீனிங் தான், ஸ்கேலார்னு சொல்கிறதே மீனிங் தான். நம்பர், எண் மதிப்பு, ஐஜேகே வராமல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸுக்கு போவோம். எக்ஸசைஸ் 8.4 ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிவன் ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பின்னு கேட்டிருக்கு. பார்த்தியா? கிராஸ்னால டிட்டர்மினன்ட் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் இது போட்டுறணும். இப்போ வெக்டார் ஏக்கு உள்ளது என்ன? 2 1 3 இருக்கு. 2i + 3j + k. கேப் மாதிரி போட்டுட்டாலும் சரி, வெக்டார் மாதிரி போட்டுட்டாலும் சரி, உன்னுடைய விருப்பம். சரியா? நான் இங்கே வெக்டார் போட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ அதே யூஸ் பண்ணாலும் சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரியும். கேப் போடுறேன்னா போட்டுக்க. -2k. இப்போ இதை எடுத்து இதில் எழுதிடு. 2 ஏக்கு உள்ளது 3 1 3 5 -2 ஓப்பன் பண்ணு. ஐ வெக்டார் இருக்கட்டும். அதுக்கு நேரம் உள்ள காலத்தை ரோவை மறைச்சிட்டோம்னா இந்த 2 × 2 ஆறாவை பண்ணிக்க. ஆறாவை மட்டும் பார்த்துக்கோ.
3 1 5 minus 2 வரும். அப்போ 3 2s are 6 minus 6 1 5 is 5 minus 5 minus j into 2 2s are 4 என்ன 4 minus 4 minus 3 plus k சரியா 5 2s are 10 minus 3 3s are 9 minus 11 I plus 7j plus k அவ்வளோதான். ஆன்சரை பார்த்துக்கிறணும். தெரியுதா சொல்கிறது? 2 1 3 அடா தம்பி, இந்த இடம் தப்புடா, இந்த இடம் தப்பு, இந்த இடத்துல தப்பு. 2 1 3 1 2 is 2 minus 2 1 2 is 2 minus 2 by 3s are 15 minus 15 அப்போ 17 சரியா 17. அடுத்து 2 2s are 4 minus 4 3 3s are 9 minus 9. அடுத்து 5 2s are 10 minus right. ஓகே, அப்போ இது மாறும் அப்படின்னா கொஸ்டின் தப்பாளிட்டேன். minus 17i minus minus plus 13j plus k. இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் எழுதி ஹோல் மாடுலஸ்ன்னு போட்டால் ரூட் ஆஃப் மைனஸ் 17 ஸ்கொயர் இல்லைனா ப்ளஸ் 17 ஸ்கொயரை போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் இருக்கையில் பாசிட்டிவில் தான் ஆன்சர் கிடைக்கும். 13 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகேங்களா? பார்த்து பொறுமையாக. அப்போ 289 ப்ளஸ் 169 ப்ளஸ் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா 507. ஓகே, இதுதான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் முக்கியமான கணக்கு. உனக்கு ஆரம்பத்தில் உள்ளதுனால கேட்பாங்க. ஆரம்பம்னா பேசிக் ஏ டாட் பி ஏ கிராஸ் பிலாம், அதனால் புரிஞ்சு படிக்கணும். புரியுதா சொல்கிறது? ரைட். இதுக்கப்புறம் இது கிராஸ்ன்னு பார்த்துட்டாலேடாமா தம்பி, டிட்டர்மெண்ட் போட்டு ஐஜேகே போட்டு ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருந்தா ஏல உள்ள இதை எழுதிடணும், பியில் உள்ளதை எழுதி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். டிட்டர்மெண்ட்னா அணிக்கோவைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட் ரோவில் ஓப்பன் பண்ணால் போதும். சரியா? ரைட். இப்போ செகண்ட் சம் முக்கியமான சம். பழைய ஓல்டு சிலபஸில் ப்ளஸ் 2ல் இருந்தது. ப்ரூவ் தேட்னு கொடுத்துருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஏ கிராஸ் பி ப்ளஸ் சி வெக்டர் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம். ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி கிராஸ் ஏ ப்ளஸ் பி வெக்டர். இப்போ எல்லாத்துக்கும் போட்டுக்க. வெக்டர் போடாமல் இருந்தால் மார்க் பண்ண மாட்டாங்க, சைன் பண்ண மாட்டாங்க. ஒன்று கேப்பு ஆர் வெக்டார் போட்டுக்க. கொஸ்டினில் கொடுத்தது. ரைட். உள்ளே கிராஸ் பண்ணு. ஏ கிராஸ் பி. அடுத்து ப்ளஸ் உள்ளே அப்படியே கிராஸ் பண்ணு. ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கோ. ஏ கிராஸ் சி அப்படியே உள்ள பி கிராஸ் சி அப்படியே உள்ள பி கிராஸ் ஏ அப்படியே உள்ள சி கிராஸ் ஏ அப்படியே உள்ள சி கிராஸ் பி. நான் உன்ட்ட இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கல ஒன்று சொன்னேன். ஏ கிராஸ் பியை மாற்றி எழுதணும்னா இப்படி எழுதணும்னா முன்னாடி என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு 3 அப்படியே எழுதிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 அப்படியே எழுதிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 எதை? ஏ கிராஸ் பி அப்படி இருக்கட்டும், ஏ கிராஸ் சி இருக்கட்டும், பி கிராஸ் சி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த 3 சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணுறேன்னா மைனஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு மாற்றி அளிக்கிறேன். மைனஸ் போட்டு பி கிராஸ் ஏயை அது மைனஸ் ஏ கிராஸ் சின்னு மாற்றிக்கிறேன். மாத்திரம்ல மாற்றில மைனஸ் வரணும்ல. இதையும் மாற்றினோம்னா மைனஸ் பி கிராஸ் சி அப்படின்னு அர்த்தம். இப்போ அடிக்கலாம் பாரு. பி கிராஸ் சி, பி கிராஸ் மைனஸ் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு? டோட்டலாகவே 0 அப்படின்றனால இது ரைட் ஹேண்ட் சைட். கொஸ்டினில் பார்த்துக்கோ, ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டாரும் கொடுத்துருக்கு. அதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மியூ கொடுத்துருக்கு, மேக்னிடியூடு கொடுத்துருக்கு. தேர்ட் கொஸ்டினில் கொஸ்டினை வச்சு ரீட் பண்ணிப்பார்.
பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என் கேப்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஏ கிராஸ் பி. இதுதான் ஃபார்முலா. இதில் எனக்குள்ள மியூன்னு ஒன்று சேர்த்தோம்னா, இந்த எப்படி சேர்த்தோம்னா அந்த கொஸ்டினில் இந்த மியூ கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ கிவன் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துகிட்டு வா. ஏ வெக்டார் எடுத்துக்க, சரியா? I + 2j + k, I + 2j + k. ஓகே. பி வெக்டார் வந்து I3 + 4, பி வெக்டார் வந்து I3 + 4. ஓகே. நெக்ஸ்ட்டு மியூ கொடுத்துருக்கு, மேக்னிடியூடு மியூ 10√3ன்னு கொடுத்துருக்கு. அவ்வளோதான். அப்போ நம்ம எழுத போகிறோம் ஃபார்முலா பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார் அப்படின்னு சொன்னோம்னா பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார் அப்படின்னா ஃபார்முலா இதுதான். அதை அப்படியே ஃபார்முலா செட் பண்ணிட்டேன். இதுதான் ஃபார்முலா. அப்போ என் கேப் கண்டுபிடிக்கணும். மியூ இந்த இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடி. அதுக்கு மாடலஸ் கீழே வரனால மாடலஸ் இதில் அப்படியே தொடர்ச்சியாக எடுத்துடலாம். ஏ கிராஸ் பின்னு சொல்லிட்டாலே டிட்டர்மினண்ட் தான். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் தான். கோஎஃபிஷியன்ட் 1 to 1 தான். இது 1 3 4 தான். சரிதான் நான் சொல்கிறது? இதை ஓப்பன் பண்ணுன்னா ஐ வெக்டார் என்ன வரும்? 4 2s are 8 -3 மைனஸ் ஜே வெக்டார், சரியா? 1 4s are 4, 1 1s are 1 ப்ளஸ் கே வெக்டார். அடுத்து என்ன வந்துடும்டா தம்பி? 1 3 is 3, 1 2 is 2. அப்போ 5i -3j ப்ளஸ் கே. இதுதான் ஏ கிராஸ் பி. இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மட்டு கண்டுபிடிக்கிறது, மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது. √5² 25, 3² 9 + 1. சரிதானே? √35 அப்படின்ட்டு வருது. √35ன்னு வருது. நான் இப்போ ஃபார்முலா போடையில் therefore n caps equal to ± 10√3. மியூக்கு பதிலாக இதுக்கு வந்து கீழே என்ன வந்துருச்சு? √35ன்னு வந்துருச்சு. மேலே ஐ வெக்டார் என்ன வந்துச்சு? ஏ கிராஸ் பி 5i -3j ப்ளஸ் கே அப்படின்னு வந்துருச்சு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதில் எதுவும் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அடிக்கலாம். 35ன்றதை 7 5s are 35 எடுத்து வேஸ்ட்டு தான். அப்போ இதோட நீ ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணால் போதும். புரியுதான்னு பாரு. இதெல்லாம் முக்கியமான சம். பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார்னு சொல்லிட்டா நீ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். எல்லாமே ஃபார்முலாஸ் தான். அந்த இன்ட்ரோடக்ஷனை நீ தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஒன்றுலேயும் பக்கத்துலேயே நீ அந்த எக்ஸசைஸில் கொஸ்டின் பக்கத்துலேயே இதுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்துச்சு? ஏ கிராஸ் பி மாடலஸ் கேட்டிருந்துச்சு. ரெண்டாவது கொஸ்டின் உள்ளே மல்டிப்ளை பண்ணி 3 செட்டை எழுதிட்டு 3 செட்டை என்ன செஞ்சேன்? மாற்றி எழுதினேன். மாற்றி எழுதியில் மைனஸ் வரும். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்கு? பெர்பெண்டிகுலர் டு த யூனிட் வெக்டார் கேட்டனால அந்த என் கேப் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எழுதி வச்சுக்கிறணும். மியூ கொடுத்துருக்கு. அதனால் ரைட்டாக சொல்கிறது. அடுத்து அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோ. ஃபோர்த்து சம் இதே சேம் சம் தான். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அவன் ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டான், பி வெக்டார்னு கொடுத்துட்டான் அப்படின்னா ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேடாமா? ரைட்ரா. இங்கே ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 3kன்னு கொடுத்துட்டான். ரைட். இப்போ என்ன சொல்கிறான் அவன்? இதுக்கு பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் கேட்கல. ஏ ப்ளஸ் டிக்கும் ஏ மைனஸ் டிக்கும் தான் அவன் கேட்டிருக்கான். இது கேட்டிருக்கான். இதுக்கு தான் பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் கேட்டிருக்கான். அப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சி கிராஸ் போட்டு இப்படி ஃபார்முலா போடணும். கிராஸ் போட்டு மாடலஸ் போடணும். சரிதான் சொல்கிறது? அப்போ நான் இதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவோமா அப்படின்ற ஒன்று சொல்கிறேன். இதை வந்து வேணா ஏ வந்துருச்சு, டி வந்துருச்சு. அப்போ நான் அதை சின்னு எடுத்துக்கிறேன். இது என்ன எடுத்துக்கலாம்? சின்னு எடுத்துக்கிடுவோம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் டி ஆடா தம்பி? ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. சாரி டின்னு போட்டேன். அது ரெண்டுக்கும் கேட்டிருக்கீங்க. பி 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 இதுவும் பி. ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் அவன் பெர்பெண்டிகுலர் டு யூனிட் வெக்டார் கேட்டிருக்கான். அப்போ இதை டின்னு எடுத்துக்கிறோம். மைனஸை. புரியுதா? இதை நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிப்போம். ரெண்டையும் கூட்டி
1 1 2 I ஏயும் பியும் கூட்டுறேன். அடுத்து ஜேயோட ஜே கூட்டினோம்னா 3J, கேயோட கேனா 4K முடிஞ்சிச்சு. அதுதான் சி. நெக்ஸ்ட்டு டி வெக்டார் வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி இது ரெண்டையும் கழித்து கண்டுபிடிக்க சொல்கிறான். அதுக்கு தான் பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் சொல்கிறான் அவன். கழிக்கையில் மைனஸ் வரும். அப்போ 0I மைனஸ் ஜே, இங்கே மைனஸ் வந்துடும்ல, மைனஸ் 2K. அவ்வளோதான். இப்போ நீ ஃபார்முலா எழுதுறீன்னா என் கேப்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கிராஸ் டி பை மாடுலஸ் சி கிராஸ் என்னது மாடுலஸ் டி, இப்படி அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கிராஸ்ன்னு சொல்லிட்டாலே அதான்டா ஐ ஜே கே. கிராஸ்ன்னு சொல்லிட்டாலே மைண்டில் ஏற்றிக்க. 12th வரைக்கும் காலேஜ் வரைக்கும் எல்லாமே இனிமேல் அதுதான். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டு வெக்டாருக்கு இடையில் கிராஸ் இருந்தால் டிட்டர்மெண்ட் போட்டு டிட்டர்மெண்ட் அணிக்கோவை 2 சைடு கோடு போட்டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் எழுதிட்டு கீழே உள்ள ஏக்கு பதிலாக எழுதுகிறோம்ல, அது மாதிரி சிக்கு பதிலாக எழுதையில் 2 3 4. அடுத்து 0 -1 -2 இது ஓப்பன் பண்ணால் ஆன்சர் ஐ வெக்டார். அப்போ 2 3 சார் 6 -6 + 4 மைனஸ் ஜே. இதில் மைனஸ் வரணும்ல நடுவில், ரைட். இது எப்போயுமே நான் வச்சுக்க, நடுவில் மைனஸ் வரும், மறந்துடாத. அப்போ நடுவில் விட்டுட்டோம்னா 4 2 2 சார் 4 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே 1 2 is 2 -2 0 தேவையில்லை. அடுத்து அப்போ -2I மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4J மைனஸ் 2K. இதெல்லாம் காமனாலாம் டிபேட்லாம் பண்ணக்கூடாது, சரியா? வேணால் ஒன்று செய்யலாம், ஏதாவது வெளியே எடுத்து வேணால் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ நான் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன் சி கிராஸ் டிக்கு. கீழே எழுதணும்ல டினாமினேட்டருக்கு இந்த இடத்துல, அதனால் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 4 ஸ்கொயர் 16 2 ஸ்கொயர் 4 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், சரியா சொல்கிறது? 16 நாள் 20 நாள் 24 ரூட் 24 6 நாங்க 24. அப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா 2 ரூட் 6ன்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் என் கேப்னு எழுதினோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் மேலே உள்ளது -2I ப்ளஸ் 4J மைனஸ் 2K இது எழுதிடலாம். சி கிராஸ் டி டிவைடட் பை 2 ரூட் 6 அப்படின்னு எழுதலாம். சரி, இதுக்கு மேலே என்ன செய்யலாம்? மேலே 2 வேணால் வெளியே எடுத்துரு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வெளியே எடுத்துக்கலாம். 2 வெளியே எடுத்துட்டோம்னா -I ப்ளஸ் 2J மைனஸ் கேன்னு வரும் பை 2 ரூட் 6ன்னு வரும். இதில் 2 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கடைசி ஆன்சர் என் கேப் ப்ளஸ் ஆர் மைனஸ் I ப்ளஸ் 2J மைனஸ் K டிவைடட் பை என்னடா தம்பி இருக்குது ரூட் 6. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதுக்கு வேணால் ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கோ. ரைட், புரியுதான்னு பார்த்துக்கோ. வேறு ஒன்றும் கிடையாது, நிதானமாக செய்யணும். இதெல்லாம் முக்கியமான சம்மு. இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார்னு கேட்குறதெல்லாம் முக்கியமான சம்மு. ப்ரீவியஸ் சம் முக்கியமான சம் தான், 3rd சம்மு. அதனால் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்குன்னு சொல்லி அது தகுந்தாப்பில் பார்த்துக்கோ. இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். நீ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் நல்லா பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறேன்னு பாரு. டாபிக் மாறுது, மெத்தட் மாறுது. 5th சம். ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, சைட்ஸு I ப்ளஸ் 2J ப்ளஸ் 3K. ஓகேயா? பி வெக்டார் கொடுத்துருக்கு 3I மைனஸ் 2J ப்ளஸ் K. ரைட். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டிருக்கு. இது 2 சைட்ஸு, பக்கங்கள்னு அர்த்தம். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இணையகரத்தின் பரப்பு ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் A கிராஸ் B அப்படின்னு அர்த்தம். அப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் எடுத்தோம்னா ஆன்சர் முடிஞ்சு. அப்போ டிட்டர்மெண்ட் போடணும். I வெக்டார் J வெக்டார் K வெக்டார். எனக்கு இந்த கான்செப்ட் தெரியுது ஃபார்முலா. அப்போ நான் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதை கண்டுபிடிக்கிறதுன்னு முயற்சி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளது A கிராஸ் B கண்டுபிடிக்கிறேன். 1 2 3 3 -2 1 இது ஓப்பன் பண்ணுவோம். I வெக்டார் 1 2 is 2 3 2 சார் 6 மைனஸ் J வெக்டார் 1 1 சார் 1 3 3 சார் 9 ப்ளஸ் K வெக்டார்
சரியா? கே வெக்டாருக்கு வந்து -2 3 2 சார் 6. அப்போ 8i வெக்டார் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு 8j வெக்டார் ப்ளஸ் மைனஸ் என்னது 8k வெக்டார். இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா a கிராஸ் b ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 64 ப்ளஸ் 64 ரைட் ஹேண்ட் பார். சரிதானா? ரைட். அப்போ என்ன வந்துடும் 3 இன்ட்டு 64 போட்டுக்குருவோமா? 3 64 இருக்குல்ல. அப்போ வெளியில் எடுத்தோம்னா 8 இன்ட்டு என்ன எழுதலாம் √3 எழுதலாம். ஷார்ட்டாக எழுதிடுவோம். ஏரியான்றனால என்ன எழுதுகிறேன் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதுகிறேன். ஏரியான்றனால என்ன எழுதுகிறேன் ஸ்கொயர் யூனிட்ஸ் சதுர அலகு. இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பாரு. இதெல்லாம் வந்து ஃபார்முலா வச்சு செய்கிறது. இந்த ஏரியா பேரலோகிராம் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. டயகனல் கொடுத்தா 1/2 போட்டு d1 கிராஸ் d2 போடணும். வெர்டிசஸ் கொடுத்தா ab கிராஸ் ஏசின்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான்டா தம்பி. அப்போ கொஸ்டினை பொறுத்து பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு 6th சம்மு. கொஸ்டினை வாட்சி பாரு. பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானான்னு பாரு, வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்கான்னு பாரு, பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான்னு பாரு. இந்த 3 கொடுத்துருந்தாலும் சரி. எந்த கொஸ்டினில் வெக்டார் இல்லை, பொசிஷன் வெக்டார், பாயிண்ட்ஸு வெர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருந்தால், வெர்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா தமிழில் வந்து இப்போ பொசிஷன் வெக்டார்னா நிலை வெக்டர்னு அர்த்தம், பாயிண்ட்னா புள்ளின்னு அர்த்தம், வெர்டிசஸ்னா உச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீ கொஸ்டினில் இருந்து எடுக்கையில் நான் சொல்கிற மாதிரி தான் எடுக்கணும். ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஆர்ஜினை சேர்த்து எடுக்கணும். ஓபி ஓஏன்னு அந்த சென்டென்ஸ் இருந்தால் கொஸ்டினில் மறந்து விடாதே. ஓசி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் கொடுத்துருக்கு வெர்டிசஸ் அப்படின்றதுனால பாயிண்ட்டு 3i - j + 2k. ரைட். நெக்ஸ்ட்டு i - j - 3k. அடுத்து 4 - 3j + k. தம்பி இந்த மாதிரி வெர்டிசஸ் கொடுத்து ஏரியா பேரலோகிராம் கேட்டால் நான் இருக்கா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டால் நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. ஏபி கிராஸ் ஏசி கண்டுபிடிக்க வேண்டும். 1/2 போடக்கூடாது. 1/2 வந்து டயகனலுக்கு தான். இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஓ பின்னாடி இருந்து வரணும். இப்படி ரூல் இது. ஓபி வெக்டார் - ஓஏ வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பின்னாடி இருந்து இப்படி வரணும்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. ஓசி வெக்டார் - ஓஏ வெக்டார் பேக்கிலேருந்து இப்படி பின்னாடி இருந்து முன்னாடி போகணும். இப்போ செப்பரேட் பண்ணுவோமா? ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் என்ன இந்த இருக்குது எழுதிட்டு செப்பரேட் பண்ணவா? i - j - 3k எழுதியாச்சு. மைனஸ் ஓஏ வந்து 3i - j + 2k எழுதியாச்சு. இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டியில் பண்ணணும். i - j - 3k அப்படின்னு எழுதிட்டு இதில் மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா இப்படி உள்ளே போச்சுன்னா -3iன்னு வந்துடும், +jன்னு வந்துடும், -2kன்னு மாறிடும். சரியான்னு பாரு. அப்போ இது என்ன ஆகும்? ஐயோட ஐ செப்பரேட் பண்ணிடலாம். -2i டேரெக்டாக செய்யலாம்னு செய்யலாம், உங்கள் இஷ்டம். அப்படியே மனசுக்குள்ளே கழிச்சாலும் சரி. ஓபி - ஓஏன்னு. அடுத்து -j + j கேன்சல் ஆயிரும், 0j. அடுத்து -3 -2 -5k. அவ்வளோதான். அதே மாதிரி ஓசி - ஓஏ அப்படின்னா டேரெக்டாக இப்படி கழிச்சு பார்க்கவா? ஓசி - ஓஏ இதில் ஃபுல்லாக மைனஸ் சேரும்ல ஓஏல, ஏன்னா பின்னாடி மைனஸ் இருக்குவார் முன்னாடி. இது ஓஏல என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும். இதில் மல்டிப்ளை ஆகையில் கவனமாக மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும், மைனஸ் ஆகும்ல. அப்போ 4 - 3 அப்படின்னு அர்த்தம். புரியுதான் பாரு. இல்லை பக்கத்தில் வாட கன்சல்ட் பண்ணு, டேரெக்டாக எழுதிடலாம்டா சிம்பிளாக. 4 - 3 அப்படின்னா ஐ ஒரு ஐ ப்ளஸ் ஐ -3 + ஜேன்னு ஆயிரும்ல. அப்போ -2j ரெண்டையும் செப்பரேட் பண்ண. புரியுதா? இது ப்ளஸ்ஸு இது மைனஸாக மாறிடும், ஏன்னா உள்ளே போகும்ல மைனஸ், இந்த மைனஸ். அப்போ -2k. அப்போ கழிச்சோம்னா -k டேரெக்டாக கழிச்சிட்டோம் பாரு. இப்போ நம்ம ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ்ன்னு சொல்லிட்டாலே டிட்டர்மெண்ட் தான், ஐ தான், ஜே தான், கே தான். இதில் எந்த மாற்றம் கிடையாது.
இந்த ஆருக்கு ஏபி, இதுதான் ஏபி, இந்த ஆருக்கு ஆன்சர், இதுதான் ஏபிக்கு உள்ளது. இது ஏசி, இதுக்குள்ள ஆன்சரு இந்த இருக்குது. இது ரெண்டையும் இதில் போட போகிறேன். -2 0 -5 1 -2 -1 ஓப்பன் பண்ணு. I 0 -10 ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்ல இதில். அடுத்து -j 1 2 is 2 +5. நெக்ஸ்ட்டு k 2 2s are 4, அடுத்து 0 ஆயிரும், தேவையில்லை. அப்போ -10i -7j ப்ளஸ் 4k. இதுதான் இது ஏபி கிராஸ் ஏசி. இதுக்கு மேக்னிடியூடு மாற்றணும்ல ஏரியான்றனால. அப்போ √10² 100, 7² 49, 16. √ என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. √165 165 எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோ. இது ஏரியா பேரலகிராமா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளான்னு பார்த்துக்கடா தம்பி. சாரிடா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ இந்த வெர்டிசஸில் கணக்கில் எழுதையில் பேரலகிராம்னா 1/2 வராது, ட்ரையாங்கிள்னால் வரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா இங்கே என்ன வந்துடணும், 1/2 வரணும். அப்போ நம்ம கடைசியில் எழுதையில் கணக்கில் 1/2 போட்டுக்க, மறந்துடாத 1/2 போட்டுக்க. இங்கே என்ன போட்டுக்கிறணும், 1/2 ஸ்கொயர் யூனிட்ஸ், மறந்துடக்கூடாது. பேரலகிராம்னா வராது, நான் வச்சுக்கோ. ஆனால் முன்னாடி உள்ள ப்ரீவியஸில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணையில், இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணையில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் 8.4க்குன்னு பார்த்து அதை நல்லா மைண்டில் ஏற்றிட்டினா அடுத்தடுத்து ஃபர்தராக ஓடியாந்துடும். ஏரியா பேரலகிராம்னா என்ன, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா என்ன, ஏரியா பேரலகிராமுக்கு சைட்ஸ் கொடுத்தா என்ன, சைடுனா பக்கங்கள் கொடுத்தா என்ன, ஏ கிராஸ் பி மாடுலஸ், வெர்டிசஸ் கொடுத்தா ஏபி கிராஸ் ஏசி மாடுலஸ், D1 கிராஸ் D2 டயகனல் கொடுத்தா 1/2 முன்னாடி போடணும். இது 3 ஏரியா பேரலகிராம். அந்த சைடில் ரெண்டுலேயும் 1/2 போட்டுக்கிற வேண்டியதான், சைட்ஸ்லையும் அடுத்து வெர்டிசஸ்லையும். நம்மளுக்கு ட்ரையாங்கிளுக்கு இது வராது, டயகனல் வராது. அவ்வளோதான் ஏரியா பேரல். அடுத்து பெர்பெண்டிகுலர் யூனிட் வெக்டார் n கேப் படிக்கணும். இவ்வளோதான் மேட்ரு. அப்புறம் ஏ கிராஸ் பி = 0னா ஏயும் பியும் பேரலல் அப்படின்னு அர்த்தம். A.B = 0னா ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். θ = 90 டிகிரி. அதே சேம் டைம் ஏ கிராஸ் பி = 0னா ஏயும் பியும் பேரலல் θ = 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நிதானமாக கவனமாக பார்த்துக்கோ, அசால்ட்டாக படிக்காத, சரியா? இது வந்து கண்டினியூவாக அடுத்து 12th வரும், அதுக்காண்டி உன்ட்ட சொல்கிறேன். சரி, அடுத்து 7th சம் இம்பார்ட்டன்ட் சம். ஏரியா கொடுத்துருக்கு, கொலினியர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. கொலினியர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குன்னா எது கொலினியர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு? ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, சி கிராஸ் ஏ அப்படின்றது கொலினியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அப்போ நீ கொஞ்சம் 10th செஞ்ச மாதிரி தான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுடைய ஆன்சரு என்ன வரும்? 0ன்னு வந்தால் என்ன சொல்லிடுவோம், கொலினியர்னு சொல்லிடுவோம்ல. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆன்சர் என்னது? 0ன்னு வந்தால் 10th x1 y1 x2 y2 x3 y3 போடுவீங்களே, நான் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா போட்டோம்னா என்ன வந்துடும்? 0ன்னு வந்துச்சுன்னா அது என்னது? கொலினியர்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இதை நான் பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறேன். சரி, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பார்த்துக்க. ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டார்னு எடுக்கிறேன், பொசிஷன் வெக்டார் பாயிண்ட்டை. ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னு எடுக்கிறேன். சொல்லு கொடுக்கையில் கவனித்து பார்த்துரு. ஓசி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார்னு எடுக்கிறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஃபார்முலா எழுதையில் 1/2 ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதுகிறேன் ஃபார்முலா. அப்போ 1/2 பார்த்துக்கோ. ஏபி நீ எப்படி எழுதுவ? ஓபி மைனஸ் ஓஏ, நான் இருக்குல்ல, கிராஸ் இன்ட்டு சொல்லக்கூடாது, கிராஸு ஓசி மைனஸ் ஓஏ மாடுலஸ். அப்படியே உள்ள கிராஸ் பண்ணு, ஓபி எடுத்து ரெண்டுலேயுமே கிராஸ் பண்ணு. ஓபி வெக்டார் கிராஸ், இல்லை ஸ்மால் இதில் பொசிஷன் வெக்டாருக்கு மாற்றிக்கிறோமா? சரி, அப்படி வேணால் ஈஸியாக இருக்கும்ல, சிறுசாக இருக்கும் எழுத்து, அதுக்காண்டி சொல்கிறேன். அப்போ இதை பி வெக்டார்னு மாற்றிடு, இதை ஏ வெக்டார்னு மாற்றிக்கோ. இதை எடுத்து எழுதுகிறேன், அவ்வளோதான். கிராஸு சி மைனஸ் ஏ. இப்போ எடுத்து கிராஸ் பண்ணுவோமா?
1/2 நீட்டாக எழுதுங்க பொறுமையாக. பி எடுத்து சிலையும் ஏலையும் கிராஸ் பண்ணு. பி கிராஸ் சி மைனஸ் பி கிராஸ் ஏ. அடுத்து இது ரெண்டும் மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏ கிராஸ் ஏ இதாக இருக்குது. அப்போ 1/2 நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னது தான். ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன ஆயிரும்? 0 அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் ஏன்னா என்னது? 0 அப்படின்னு அர்த்தம். சரியா? மறந்துடக்கூடாது. ரைட்டாக மிச்சத்தை மட்டும் எழுதுகிறேன். பி கிராஸ் சி சரியான்னு பார்த்துக்க. இதை மாற்றி எழுதுனா என்ன ஆகும்? மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏ கிராஸ் பின்னு வந்துடும். சரிதானே? இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சி கிராஸ் ஏன்னு எழுதலாம். எழுதலாம்ல? எழுதினா கடைசியில் உள்ள 0 ஆயிரும். ஏ கிராஸ் ஏன். கொலினியாரிட்டி அப்படின்னா கொலினியர் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சீக்குவல் டு என்னடா தம்பி வந்துடும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சீக்குவல் டு 0ன்னு சொல்லுவாங்க. அப்போ 1/2ன்னு எழுதி ஏ கிராஸ் பி ஆர்டர் எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ இருக்குல்ல, அது ஈக்குவல் டு என்ன சொல்லிடுவோம்? 0. அப்போ 2 அங்கிட்டு போனால் 0 ஆயிரும். சரிதானே? மாடுலஸ் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அப்போ ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பாரு சொல்கிறது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0ன்னு சொன்னால 1/2 அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். மாடுலஸ் போட்டிருக்கு. மாடுலஸ் இல்லாமல் எடுத்துட்டோம்னா சாதாரணமாக வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 8th சம் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கு பார்த்துக்கோ. மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் கே வெக்டார் ஹோல் ஸ்கொயர். சரி, அது ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. பொறுமையாக நிதானமாச்சு. ஈஸி, பயப்படக்கூடாது. அதான் இங்கே கணக்கூட இது. நான் எடுத்துக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கல, பார்த்து எடு. ஏ கிராஸ் ஐ ஸ்கொயர் பார்த்து ப்ளஸ் ஜே இருக்குது கே இருக்குது. அப்படி வரிசையாக எடுத்துக்கோ. ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜே இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கே இருக்குது. மாடுலஸ் போட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாச்சு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு இதுதான் டெஃபனேஷன். ஏ கிராஸ் பிக்கு டெஃபனேஷன் வந்து மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டா. என் கேப்ன்றது 1. அது தேவையில்லை. அதான் சொன்னல யூனிட் வெக்டார்னு. இதைத்தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இதுக்கு எழுதையில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எழுதையில் மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் இருக்குது. அப்புறம் போட்டுக்கிறோமா? சரி, அப்புறம் போட்டுக்கிறோம். சரியா? சைன் ஐ பிக்கு மேலே ஐ போடணும். பிக்கு மேலே என்ன போடணும்? ஐ போடணும். நான் வரல பிஏ போட்டேன் பார். இங்கே என்ன வரணும்? ஐ. மறந்துடாது. ஐ வெக்டார், இது ஏ வெக்டார். சைன் தீட்டா இல்லை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் அதே மாதிரி ஏ வெக்டார் ஸ்கொயர் அண்ட் ஜே வெக்டார் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஏ ஸ்கொயர் மாடுலஸ் கே ஸ்கொயர். சரியானா? சைன் ஸ்கொயர் தீட்டா. புரியுதான்னு பாரு. இதை வச்சு பேஸ் பண்ணி நான் இதை எழுதிட்டேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்து யூனிட் வெக்டார்னு சொல்கிறனால இது யூனிட் வெக்டார்னு சொல்கிறனால ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார்ன்றது யூனிட் வெக்டார். அப்படின்னா மீனிங் என்னென்னா ஐ வெக்டார் அப்படின்றதுக்கு மாடுலஸ் வேல்யூவு, ஜே வெக்டாருக்கு மாடுலஸ் வேல்யூவு, கே வெக்டாருக்கு மாடுலஸ் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். இதை மறந்துடாத. இதில் எழுதுனா எழுதிக்கலாம் கணக்கில். சரியா சொல்கிறது? மேலே வேணால் எழுதிக்கலாம். அப்போ இது வந்து 1ன்னு ஆயிரும். எது? மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர். இது ஐ ஸ்கொயர் தானே, அது 1 ஸ்கொயர் 1 தேவையில்லை, விட்டுரு. சைன் ஸ்கொயர் தீட்டா அது 1. அடுத்து ஜேக்கு 1 தான், அதையும் விட்டுறலாம். சைன் ஸ்கொயர் கேக்கு 1 தான். ரைட். இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னா 3மே காமனாக இருக்குது. நல்லா பார்த்து பாரு. 3a ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி வருது. தெரியுதா சொல்கிறது? ஆனால் 3க்கு ஆங்கிளை மாற்றி விட்டுருவோமா? ஆங்கிளை மாற்றி விட்டுருவோம் அப்படின்னா, ஏன்னா தீட்டான்னு சொல்லி ஆட் பண்ணி விட்டுருவேன். நீ ஆட் பண்ணி விட்டுட்டின்னா சரியாக வந்துடும்.
ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு மாற்றிக்கிறோம். இது ஆல்ஃபா பீட்டா காமா, ஆங்கிள் மட்டும் மாற்றிக்கிறேன். சாரிடா, ஆல்ஃபா போட்டேன் பாரு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மாற்றிக்கிறேன். காமா. அப்போ இதுக்கு காமா, இதுக்கு பீட்டா வரணும், இதுக்கு ஆல்ஃபா வரணும். இப்போ கொஞ்சம் கவனி, ஆல்ஃபா பீட்டா காமா. இதில் மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டினா, மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டினா இது என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, அது ஆல்ஃபா, இது பீட்டா, காமா 3 வந்துடும். சரி, இது உனக்கு தெரியும் பாரு ஆல்ரெடி, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ நம்மளுக்கு தேவையானது சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஒன்று எடுத்துகிட்டு எழுதுகிறோம்னா சைன் ஸ்கொயர் எடுத்துகிட்டு எழுதுகிறோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, அதே மாதிரி ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் காமா. ரைட். அடுத்து மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் எழுதிட்டு 1 கூட்டினோம்னா 3, மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா. இது டைரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்லுவாங்கடா. அதாவது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இது எக்ஸசைஸில் வரும், உனக்கு மறந்துடாத நான் சொல்கிறேன். எக்ஸசைஸில் 3 கூட்டினா 1 அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 செகண்ட் எக்ஸசைஸில் வரும். சரியா? அதனால் அது வரையில் பார்த்துக்குருவோம். அப்போ இதுக்கு என்ன ஆயிரும்? வேல்யூ 1ன்னு வரும். அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் ஸ்கொயர் 3 மைனஸ் 1. இது வி நோ தட், நான் வச்சுக்க. அடுத்த எக்ஸசைஸ் முன்னாடி உள்ள எக்ஸசைஸில் வரும் சொல்கிறேன். நான் உனக்கு சிம்பிளாக ஒர்க் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறனால தான் உங்களுக்கு நான் வந்து 8.3 8.4 போட்டுட்டு அப்புறம் முன்னாடி போகிறேன். அதில் தான் இந்த ஏபி வெக்டார் வந்து ஓபி மைனஸ் ஓஏ அப்படி பிரிக்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா அதுதானே பேசிக்ஸு, அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி இது டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்றது வந்து இது டைரக்ஷன் ரேஷியோஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. சரியா? இப்போ 2, இந்த 2 வேணால் முன்னாடி போட்டுக்க. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பாரு. இம்பார்ட்டன்ட் சம் இது. தீட்டா சைன் தீட்டா ஒன்றா போட்டுறாமல் மாற்றிக்க. சரியா சொல்கிறது? மாற்றிக்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமன் மாற்றினீங்கன்னா இந்த டைரக்ஷன் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, 9th கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 9th 9. ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்கிறது யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்கு. லெட்டு ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் ஆர் யூனிட் வெக்டார்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா அதோடைய மாடுலஸ் வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் தட் இஸ் அப்படின்னா மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 1, மாடுலஸ் பி ஈக்குவல் டு 1, மாடுலஸ் சிசி ஈக்குவல் டு 1 அப்படின்றதான் யூனிட் வெக்டார் மேக்னிடியூட் வேல்யூ 1. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ வெக்டாரும் கிவன் கொடுத்துருக்கு, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் சி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்துருந்தா ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இது கொடுத்துருக்கனால என்ன அர்த்தம்? ஏயும் பியும் பெர்பெண்டிகுலர். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்தது. அதே மாதிரி ஏ டாட் சி கொடுத்துருக்கு 0ன்னு, ஏ டாட் சி 0ன்னு கொடுத்துருந்தா ஏயும் சியும் பெர்பெண்டிகுலர். சரியா சொல்கிறது? இதில் ஒரு வெக்டார் காமனாக வருது பாரு, இதில் ஒரு வெக்டார் காமனாக வருது. என்ன வருது? ஏ. அப்போ ஏ வெக்டார்ன்றது இந்த 2 பி கிராஸ் சிக்கு, பிக்கும் சிக்கும் கிராஸ் கண்டுபிடிச்சோம்னா ஒரு வெக்டார் வரும்ல. இப்போ பி வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போட்டு ஐஜேகேன்னு போட்டு ஒரு ஆன்சர் வரும்ல. இது நியூமெரிக்கலாக சொல்கிறோம். அது ஒரு நம்மளாம் ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா வரும்ல. பி வெக்டார் சி வெக்டார் கிராஸ் கண்டுபிடிச்சோம்னா வரும்ல ஒரு ஆன்சரு. அந்த ஆன்சரும் இந்த ஏ வெக்டாருக்கு ஒரு காமனாக அதுவும் பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனில் இருந்து. ஏன்னா ரெண்டும் காமனாக ஏ பெர்பெண்டிகுலர்னு சொல்கிறனால பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஏக்கு பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏ வெக்டார் பேரலல்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டான்னு எழுதி பி கிராஸ் சி வெக்டார் அப்படின்னு எழுதணும். நான் இருக்கான் பாரு, ஏ வெக்டார் பி வெக்டாரும் பேரலல் வெக்டார் அப்படின்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா பி வெக்டார்னு சொல்லி எழுதிருப்போம். இதில் எக்ஸசைஸ் 8.3ல் இன்ட்ரொடக்ஷனில் டாட் ப்ராடக்டில்.
அதை வச்சு எழுதியிருக்கேன். முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறோன்னா போட்டுக்கோ. ஓகே சொல்கிறது. இப்போ இதுதான் கணக்குடைய ஆன்சர். இதில் வந்து லேம்டாக்குனா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிள் கொடுத்துருக்கான், கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு π/3 கொடுத்துருக்கான். சரி, நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிடும். இதுக்கு மாடுலஸ் இப்படி விழுகும். அப்போ இதுக்கு விழுகும் அப்படின்னா லேம்டான்னு எடுத்துகிட்டு மாடுலஸ் பி மாடுலஸ் சி சைன் தீட்டா அப்படின்னு வரும். தீட்டாக்கு பதில் என்ன எழுதலாம், π/3. இது மாடுலஸ் ஏ. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தெரியுதா? இதை வச்சு தான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ரைட்டு. இப்போ இது 1 லேம்டா இன்ட்டு 1, இதுவும் 1 சைன் π/3 சைன் π/3. சரி, லேம்டா இன்ட்டு சைன் π/3 மீனிங் 60 மீனிங் √3/2. இது 1. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 2/√3 அப்படின்னு வந்துடும். இதை கொண்டு போய் இதில் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதுதான் ஆன்சர். therefore a vector equal to from 1ன்னு எழுதிக்க. ப்ரூவ் பண்ணுற கணக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி, பழைய 12th உள்ளது. a vector equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3 சரியா இன்ட்டு b cross c ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் அர்த்தம், மறந்துடக்கூடாது. ஏன்னா ரெண்டு வெக்டார் வந்து டாட் பண்ணி 0ன்னு சொல்லல, பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டோம். அதில் 2ல் ஏ காமனாக இருக்குது. அந்த ஏன்ற வெக்டாரு மற்ற ரெண்டு வெக்டாருக்கு கிராஸ் கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு வெக்டார் கிடைக்கும்ல, அதுக்கு அது பேரலல்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கண்டிஷனை கொண்டு வந்துரு. இதுதான் அந்த கணக்குடைய முக்கியமான இடம். இதுக்கப்புறம் இந்த 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 கண்டிஷனை யூஸ் பண்ணி கணக்குடைய இதை யூஸ் பண்ணி கொண்டு வரேன், இந்த பாக்ஸ் பண்ணி இருக்கிறத. இதுக்கப்புறம் இது தெரியுதா, பி கிராஸ் எப்படி பிரிக்கலாம்ல, கிராஸ் இருக்கனால என்ன போட்டிருக்கேன், சைன். சரியா சொல்கிறது? என் கேப் வராது, ஒன்றுன்றது தீட்டா கொடுத்துருக்கான், போட்டிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 10th சம். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி அல்லது வெக்டார் யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட், அதை பார்த்துக்கோ. ஈவன் ஏ வெக்டார் கொடுத்துருக்கு 2i + j - k. குட். பி வெக்டார் கொடுத்துருக்கு i + 2j + k கொடுத்துருக்கு. யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஆங்கிள் கேட்டிருக்காங்க. லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. லெட் தீட்டா பி த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப், யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட்னால சைன் வரணும், ஏ கிராஸ் பி பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. சும்மா ஆர்டினரியாக வந்து ஆங்கிள் பிட்வீன் கேட்டால் காஸ் தீட்டா வச்சு செய்யணும், டாட் ப்ராடக்ட் போடணும். ஃபஸ்ட்டில் செஞ்சோம்ல, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. யூஸிங் கிராஸ் ப்ராடக்ட்னு பர்டிகுலராக சொன்னாங்கன்னா ஃபார்முலா மாறும். தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி மாடுலஸ் போட்டுக்கோ பை மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி. இப்போ நான் வந்து இதை கண்டுபிடிக்க போகிறேன் ஃபார்முலாவை. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிப்போம். அப்போ ஏ கிராஸ் பின்னு சொல்லிட்டாலே டிட்டர்மெண்ட் தான், மைண்டுக்கு ஓடே வந்துடணும் டக்குன்னு. எந்த ஆப்ரேட்டிங் தான் எல்லாமே. 2 1 - 1 1 to 1 ஓப்பன் பண்ணு, என்ன ஆகும் பாரு. இங்கே கீழே சைடில் கண்டுபிடிச்சி மாடுலஸ் கண்டுபிடிச்சா வந்து இங்கிட்ட ஆன்சர் எழுதிடுவோமா? ஆமாம், அது நல்லா தெரியுமில்ல பார்க்குறதுக்கு. இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். ரைட், சைடில் எழுது. இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஐ வெக்டார் 1 1 1 1 + 2 - j வெக்டார் 1 2 is 2 + 1 + k வெக்டார் 2 2s are 4 - 1. அப்போ 3i - 3j + 3k. அவ்வளோதான். மாடுலஸ் ஏ கிராஸ் பி மேலே உள்ளதுக்கு √9 + 9 + 9 27 3√3. சரியான்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா √a² 4 + 1² 1 + 1 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏக்கு மாடுலஸ்
ரூட் 6. பிக்கு மாடுலஸ் 1 + 4 + 1 என்ன வந்துடும் ரூட் 6. அப்போ இதுக்கு ஆன்சர் போட்டோம்னா sin inverse of 3√3/√6 into √6. sin inverse of 3√3 வெறும் 6 அடிச்சிட்டோம்னா √3/2. theta equal to sin inverse of √3/2. அது வந்து 60 டிகிரிக்கு வரும். π/3 அப்படின்றது அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. வெரி சிம்பிள் சம்மு. கிராஸ் கண்டுபிடிச்சி மாடலஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சு இந்த எக்ஸசைஸ். குட். பார்த்துக்கோ, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகே, குட். தேங்க்யூ.